ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின் கம்யூனிட்டி டேப்லேருந்து எடுத்திருக்கேன். அண்ட் ரீசெண்டாக நம்மளுடைய வீடியோஸில் கேட்டிருந்த இம்பார்ட்டான கொஸ்டின்ஸே எடுத்திருக்கோம். எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒன் பை ஒன்னா அது என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, ஹீமா பிந்து அஃபிஷியல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வியூஸ் எல்லாம் வருது ப்ரோ, பட் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக உங்களுடைய சேனலில் நீங்கள் ஷார்ட்ஸ் பண்ணுறீங்க, இல்லைனா உங்களுடைய வீடியோ கண்டென்ட் ரொம்ப டைம் கம்மியாக லென்த்து உள்ள வீடியோ கண்டென்ட் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையோ, இல்லைனா வீடியோ லென்த்லாம் நான் அதிகமாக தான் ப்ரோ பண்ணுறேன், பட் என்னுடைய ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், அதாவது ஆடியன்ஸ் ட்ராவல் பண்ண மாட்டேங்கிறாங்க வீடியோவில் அதிக நேரம், லைக் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, லைக் கண்டென்ட் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக போய் சேர்கிற மாதிரி முழுக்க அந்த கண்டென்ட்டில் தெளிவான ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு 1 மினிட் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதில் ஒரு 50 செகண்ட்ஸ் இல்லைனா 40 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆடியன்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க, ஃபுல்லாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வீடியோ லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவும் பண்ணாதீங்க. அதே சமயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் மாதிரி இல்லைனா டைம் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி அப்படியும் பண்ண வேண்டாம். நார்மலாக வீடியோ கண்டென்ட் கொடுங்க. அது ரெகுலராக ஆடியன்ஸ் அதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுற விதமாக அந்த ஒரு வீடியோவில் எல்லா எலமெண்ட்ஸும் கரெக்டாக பக்காவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது சின்ன சின்ன எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா எக்ஸ்ட்ராவாக கிளியராக அவங்களுக்கு புரிய வைக்கிற விதமாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஃபன்னான மூமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. லைக் வீடியோ கண்டென்ட் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டோட பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் எப்போவுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லைக் 50% அபவாக இருக்கும். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸில் அந்த மாதிரி வந்ததுனாலே உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஹரி 24 அஃபிஷியல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, அன்லிஸ்டட் வீடியோக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ப்ரோ? இன்க்ரீஸ் ஆகாதுங்க. ஏன்னா யூடியூப்னுடைய மானிட்டைசேஷன் பாலிசிலேயே சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒன்லி வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் தான் கவுண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதை தவிர அந்த அன்லிஸ்டட் பண்ணுற, டெலிட் பண்ணுற, ப்ரைவேட் பண்ணுற இந்த மாதிரியான வீடியோஸில் இருக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ்லாம் மானிட்டைசேஷன் பேஜில் உங்களுக்கு கவுண்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மோர் டீட்டெயில்ஸ்க்கு லேட்டஸ்ட்டு வாட்ச் ஹவர்ஸ் பாலிசி பற்றின டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த அன்லிஸ்டடு, ப்ரைவேட்டு, டெலிட்டடு அது போக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனுடைய டீட்டெயில் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருப்போம். ஸோ மறக்காமல் அந்த ஒரு வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா கவிரசன் தாட்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் மானிட்டைசேஷன் வீடியோவை டேரெக்டாக பப்ளிக்கில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் மானிட்டைசேஷன் இல்லை, நீங்கள் பிஃபோர் மானிட்டைசேஷன் கூட டேரெக்டாக பப்ளிக்கில் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். லைக் டைட்டிலாக இருக்கட்டும், டேக்காக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்து தம்ப்நெயில் மேஜரான விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எண்டு ஸ்க்ரீனு, ஐகார்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டார்டிங் வியூவர்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம். லைக் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய வியூவர்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சால் தான் வருவாங்க. ஒரு டைட்டில் இல்லைனா ஒரு தம்ப்நெயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வியூவர்ஸ் அப்படியே டவுன் ஆகலாம். ஸோ சேனலில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணும்போது பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வியூவர்ஸ் இருக்காது. பட் ஓரளவுக்கு உங்களுடைய சேனல் க்ரோத் ஆக லைக் ஸ்டார்டிங் வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாகாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக பப்ளிக் பண்ணிங்கன்னா லைக் ஏதோ ஒரு வீடியோ கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ தம்ப்நெயில் ப்ராப்பராக பண்ணி லைக் எல்லா சேஞ்சஸுமே பேக்ரவுண்டில் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பப்ளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் இல்லைனா அன்லிஸ்டட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி டேரெக்டாக பப்ளிக் கொடுக்காதீங்க. ஆஃப்டர் மானிட்டைசேஷன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனும் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ அந்த சேஞ்சஸும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் கொடுக்காம, டேரெக்டாக பப்ளிக் கொடுக்காம லைக் அன்லிஸ்டட் இல்லைனா ப்ரைவேட்டில் போட்டுட்டு அதுக்கடுத்தது எல்லா சேஞ்சஸும் முடிஞ்சு பக்காவாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிக்கில் கொடுத்துக்கலாம். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கேம்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது சேனலுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். லைக் நிறைய சேனல்ஸ் ரீசெண்டாக இந்த டவுட் கேட்டிருந்தாங்க, அப்ளை பண்ணாங்க, அப்ரூவும் ஆயிருக்கு. லைக் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேஜரான இஷ்யூ கிடையாது. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதை தவிர காப்பிரைட் ஸ்ட்ரைக் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதை தவிர அந்த ஸ்ட்ரைக் வீடியோ தவிர மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸில் வேறு எதுவும் அதர்ஸ் கண்டென்ட் அப்படியே ரீயூஸ்டு
கண்டென்ட் மாதிரியான யூடியூப்பில் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய டிஸ்அப்ரூவ் பண்ணக்கூடிய காரணங்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது உங்களுடைய மானிட்டேஷனை வந்து அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸி மேன் தமிழன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது காலேஜ் போகிறீங்களா, என்ன டிபார்ட்மெண்ட், எந்த இயர்? காலேஜ் போய்கிட்டு இருந்தேன், இப்போ போகல. லைக் வந்து ஃபைனல் இயர் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு ப்ரீவியஸ் இயரில். என்ன டிபார்ட்மெண்ட்லாம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். எந்த இயர்? ஆல்மோஸ்ட் வந்து 1 இயர் ஆயிடுச்சு. காலேஜ் 3 இயர் முடிச்சே. ஸோ அதுக்கடுத்து எந்த ஊர் நீங்கள்? திருநெல்வேலி. ஸோ கைஸ், அதுக்கு அடுத்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கேம்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ரீயூஸ்டு கண்டென்ட் எப்படி ஃபைன் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது பொதுவாகவே யாருடையதையாவது நம்ம யூஸ் பண்ணுறோம், அது யூடியூபர்ஸ்னுடையதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அனதர் ஏதாவது சினிமா ரிலேட்டடாக காமெடி கிளிப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே உங்களுடைய டாப்பிக்கை விட உங்களுடைய கண்டென்ட்டை விட அது அதிகமாக போகிற மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, லைக் ஈவன் நீங்கள் வந்து ஒரு யூடியூபர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்களுடைய வீடியோ அப்படியே யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா யூடியூப்பை பொறுத்தவரை ஒரு கண்டென்ட்டை அப்படியே இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா அதே சேனல்லே கூட அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த டூப்ளிகேட் கண்டென்ட், ரீயூஸ்டு கண்டென்ட் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. அதை ஃபைன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். லைக் வந்து ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாலே அது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது தான். அது உங்களுடைய டாப்பிக்கை பொறுத்து இருக்குது. உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் எவ்வளோ லென்த்தாக கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அதில் எவ்வளோ தூரம் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மை வில்லேஜ் ட்ரெஷர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. இதோ வந்துட்டேன், அந்த கமெண்ட் அதாவது கொஸ்டின் வந்து கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு சொல்லியிருக்காங்க, என்னோடய ஷார்ட்ஸு ஏதோ ரீச் ஆகுது ப்ரோ, நானும் டெய்லி போஸ்ட் பண்ணுறேன், ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் டீக்ரீஸ் ஆகுது டே பை டே, ஏன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக வாட்ச் ஹவர்ஸ் வந்து டீக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த மானிட்டேஷனுக்கான அந்த வாட்ச் ஹவர்ஸ் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்ஸில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லைனா வந்து அந்த ஒரு விஷயங்களில் இல்லை இருக்கக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஈவன் ஷார்ட்ஸ் இப்போ மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட லைக் வந்து வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் டீக்ரீஸ் அந்த ஒரு விஷயம் இருக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறீங்க, இல்லைனா ப்ரைவேட் பண்ணுறீங்க, அன்லிஸ்டட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்பப்போ சேஞ்சஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த டீக்ரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் பாலிசியில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சொன்ன பார்த்தீங்களா, அது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரீசன் வந்து இருக்குது. லைக் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து சடனாக டீக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த பாலிசியில் இருந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் இருக்கும். உங்களுடைய சேனலை நான் செக் பண்ணி பார்த்தேன், ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக மேக் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸ் ரீசனாக இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் எப்போவுமே நார்மல் வீடியோவாக ப்ளே ஆனால் தான் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கவுண்ட் ஆகும். ஷார்ட் ஸ்பீடுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகாது. ஸோ அதை எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க. அதனால கூட இந்த டிகிரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் தமிழன் அப்படிங்கிற சேனல்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் மெயில் எப்படி ப்ரோ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்தா தான் வரும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போய் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுடைய சேனல் செக்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் மெயில் ஐடியா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது, உங்களுடைய வீடியோக்கு ரிலேட்டடாக அவங்க வந்து ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா சம்மந்தமே இல்லாமனாலும் உங்களுடைய கண்டென்ட் வந்து அதிகமான பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ப்ரொமோஷன் மெயில் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நிறைய மெயில்ஸ் வந்து அதாவது ஒரு 90% மேலே வந்து அதிகமாக அந்த ஸ்கேம் பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ உங்களுடைய ஏமாத்துற மாதிரி உங்களுடைய சேனலை வந்து அப்படியே ஹேக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம். ஸோ அதை எப்போவுமே கேர்ஃபுல்லாக கொஞ்சம் அவேர்னஸோடு பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாஸ் கேமர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, உங்களோட ஏஜ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஏஜ் 21. ஸோ 21 தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீம் டிஎன்கேடிஆர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்காங்க, யூடியூப் வீடியோவை டவுன்லோட் பண்ணால் அந்த சேனலுக்கு என்ன பெனிஃபிட்? அதாவது யூடியூப் ஆப்லேயே ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஒரு சேனலுக்கு வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா டேட்டா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தாலுமே வாட்சர்ஸ் அப்படிங்கிறது அண்ட் வீடியோஸினுடைய வியூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். அதே சமயம் ஒரு வேளை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணாமல் ஆன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சேனல் ஒரு வேளை மானிட்டேஷன் இனேபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதும் வரும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ண வீடியோஸை வந்து இன்டர்நெட்டை வந்து அதாவது டேட்டாவை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃப் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து வாட்சர்ஸ் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான பெனிஃபிட் எல்லாமே நார்மல் வீடியோ மாதிரியே அதுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யூடியூப்லேயே அந்த ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னால், வெளியே டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு என்கிட்ட ஆன்சர் கிடையாது. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்களுக்கு எத்தனை கிட்ஸு? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி.
இந்த ஒரு கொஸ்டினை இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வந்து சொல்கிறேன் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். ஆளே இல்லை பெல்லு. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் குயின் ஜெனி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. பட் என் சேனலில் ஆட்ஸ் வருது ப்ரோ. எனக்கு டென்ஷனாக இருக்குது. எனக்கு வந்து ஏன் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே ஆட்ஸ் வந்திருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக அதிகமாக நிறைய ரிலேட்டடாக இது கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இது ரிலேட்டடாக வரும். ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து கரெக்டாக போய் சேரல. என்னுடைய வீடியோ வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் இது சம்மந்தப்பட்டு ஒரு 5-6 வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருப்போம். பட் அது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10K வியூஸ் ஆட்டு போயிருந்ததுன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். யூடியூப் தரப்புலையும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு வீடியோவை. பட் அந்த மாதிரி போகலை. லைக் ஸ்க்ரீனில் நான் காட்டுற மாதிரி இந்த ஒரு வீடியோனுடைய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மோர் டீடைல்ஸ்க்கு செக் பண்ணி பாருங்கள். இது பெருசாக ஒரு விஷயமும் இல்லைங்க. லைக் வந்து யூடியூப்பில் நியூ டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது யூடியூப்பில் வந்து எல்லா வீடியோஸ்க்குமே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ப்ளே ஆகும். ஈவன் உங்களுடைய சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆயிருந்தாலும் மானிட்டேஷன் எனேபிள் ஆகலனாலும். பட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா கிரியேட்டருக்கு. ஸோ கிரியேட்டர் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஒய் பீப்பிளில் இருக்கக்கூடிய யூடியூப்பில் மானிட்டேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். மற்றபடி 100 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிறது எனக்கும் தெரியுது. கண்டிப்பாக 100 சப்ஸ்கிரைபர்ஸ்லையோ இல்லைனா 500 சப்ஸ்கிரைபர்ஸ்லையோ ஈவன் உங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதை எப்போவாவது கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது வீடியோஸில் வந்து ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகிருக்கலாம். ஸோ அதை பொறுத்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன விஷயம் தான். அதாவது எல்லா வீடியோ கண்டென்ட்லையுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ப்ளே ஆகும். அது ரொம்ப அதிகமாக இருந்திருக்காது. நீங்கள் வந்து எப்போவாவது பார்க்கும்போது ப்ளே ஆகிருந்துருக்கலாம். அதை தவிர மானிட்டேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது யூடியூப்பில் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கும் ஒரு பார்ட் ஆஃப் ஏர்னிங்ஸ் வந்து வரும். மற்றபடி வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. லைக் வந்து அந்த ஏர்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக யூடியூப் சார்ந்தது. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்கேன். வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருந்த அவ்வளோ கொஸ்டினுமே வந்து நான் வந்து எடுத்துட்டேன் கைஸ். ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைவ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைவ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி லைவ் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறது நன்றி. பை சி யூ. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.